சிம்மராசி நேர்களே, அஷ்டம சனி தொடங்குது இல்லையா? உங்களுக்கான பதிவு தான் இன்னைக்கு. ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் ரகசிய உண்மைகள் சேனல்ல கடகராசி, கும்பராசி, மீனராசி இவங்களுக்கெல்லாம் சனி பயிற்சி பலன்கள், பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறேன். இப்போ சிம்ம ராசிக்கு ஏற்கனவே சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது. இப்போ அஷ்டமத்தில் சனி வரார். என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது நிறைய பேர் சிம்மராசிக்காரர்களா, அம்மா அஷ்டம சனி எப்படிமா இருக்கும், என்ன பண்ண போறோன்னு தெரியலம்மா. ஏற்கனவே கண்டக சனி போயிட்டு இருக்கு. இப்போ மார்ச் 29க்கு பிறகு அது அஷ்டம சனி, என்னம்மா பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. நான் சொற்பொழிவுகளுக்காக போகிற இடங்கள்லாம், இப்போ கூட திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் பத்திரதீப விழாவில் நான் சொற்பொழிவாச்சினேன். அங்கே என்னை சந்தித்த நிறைய பேர் கேட்டாங்க, அம்மா அஷ்டம சனி தொடங்குதே, என்னம்மா பண்ணுறது, என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டாங்க. அதனால சிம்மராசி நேயர்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. அடுத்த 2.5 வருடம் அஷ்டம சனி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். முதல் விஷயம், உறவுகளுக்குள்ள மனக்கசப்பு வந்தா, நல்லா பேசிக்கிட்டு இருந்த அம்மா கூட சண்டை, அப்பா கூட சண்டை, என் அண்ணனே என்னை திட்டான், என் அக்காவே என்னை புரிஞ்சுக்கல, என் தம்பி என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டான், இந்த மாதிரி உறவுகளுக்குள்ள மனக்கசப்பு வந்ததுன்னா, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தது அப்படின்னா பொறுமையா இருங்க. நீங்க என்ன விளக்கம் கொடுத்தாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, நான் அப்படி பண்ணல அப்படின்னு நாம என்ன விளக்கம் கொடுத்தாலும் அவர்கள் அதை ஏற்க போவது இல்லை. அஷ்டமசனி என்ன பண்ணுனா, எல்லா விதத்திலையும் கஷ்டப்படுத்தும். அதுவும் இந்த அஷ்டமத்துல இருக்கக்கூடிய சனி இருக்கு பாருங்க, ஓடி போனவனுக்கு 9ல குரு, அகப்பட்டவனுக்கு அட்டமத்துல சனி அப்படின்னு சொன்னாங்க. தப்பே பண்ணாம மாட்டிக்கிட்டு அடி வாங்குறது, கஷ்டப்படுறது, தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லாம திணறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்துல சனி இருக்கும். ஆனா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதுல மாட்டிக்காம, கஷ்டமே படாம தப்பிச்சுட்டா அவங்களுக்கு 9ல குரு இருக்கும். அதுதான் ஓடி போனவனுக்கு 9ல குரு, அகப்பட்டவனுக்கு அட்டமத்துல சனி அப்படின்னாங்க. அப்போ நாம அகப்பட்டு கொண்டோம் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். உறவுகளுக்குள்ள மனக்கசப்பு வந்ததுன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க. சனி பெயர்ச்சி ஆயிடுச்சுன்னா திரும்ப நம்ம சேர்ந்துக்குவோம். ஆனா இவங்க அப்படி என்னை மனநோகிற மாதிரி பேசுறாங்கன்னு, சனியினுடைய வேலையே அதுதான். நாம என்ன பண்ணணுமோ அதை 7.5 சனி காலகட்டங்கள்ல, அஷ்டம சனி காலகட்டங்கள்ல சனி திருப்பி கொடுக்கும். சனியினுடைய வேலை என்ன, அது நீதிமான். நாம என்ன பண்ணோமோ அதை தான் அது திருப்பி கொடுக்கும். நாம நிறைய நல்லது பண்ணியிருக்கோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். நிறைய பேரை நோகடிச்சிருப்போம், நிறைய பேரை கஷ்டப்படுத்தியிருப்போம், நிறைய பேரை தப்பா பேசியிருப்போம், புறணி பேசியிருப்போம். இதெல்லாம் நமக்கு திருப்பி சனி பகவான் தரக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல ரொம்ப வேலை பழுவா இருக்கு, நான் ஏற்கனவே 2 மணி நேரம் பயணம் பண்ணி வேலை போறேன், கூட வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் உங்களுக்கு பரிகாரங்கள் எல்லாமே நான் சொல்றேன். கொஞ்சம் வேலை பழு இருக்கலாம், அல்லது வேலை பார்க்குற இடத்துல எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் இன்னும் வரல, அதுல ஒரு தடங்கள் வருது, எனக்கு தான் ப்ரமோஷன் அது கன்ஃபார்ம், ஆனா எப்போ வரும்னு தெரியல, இந்த மாதிரி பதவி உயர்வு கிடைக்கிறதுல ஒரு தாமதம், அல்லது எனக்கு சம்பள உயர்வுன்னு சொன்னாங்க அது வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகுது, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். முக்கியமா சிம்மராசி நேயர்கள் இந்த அஷ்டம சனி காலகட்டங்கள்ல அவசரப்பட்டு வேலையை விட்டுடாதீங்க. ஏதோ ஒரு கோபத்துல நம்ம வேலையை விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த வேலை தேடி நாம சேர்ந்து வருமானம்ன்றத பார்க்கறதுக்குள்ள அது கண்டிப்பா சில கஷ்டங்களை வாழ்க்கை கொடுக்கும். அதனால அவசரப்பட்ட வேலையை விடாதீங்க. அல்லது ஒரு நல்ல கம்பெனி, நல்ல சம்பளம்னா விசாரிச்சுட்டு வேலையில போய் சேருங்க. ஆக வேலை பார்க்குற இடத்துல கவனமா இருங்க. உறவுகளுக்குள்ள மனக்கசப்பு வந்ததுன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க. பண விஷயத்துல கவனமா இருங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. யாருக்கும் நீங்க உங்க சக்திக்கு மீறி பண உதவி பண்ணாதீங்க. சில பேர் ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க, அம்மா நானே கஷ்டத்துல இருந்தேம்மா, இருந்தாலும் அவர் பணம் கேட்டாருன்னு சொல்லி நான் கடன் வாங்கி கொடுத்தேம்மா, இப்போ நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உங்க தகுதிக்கு மீறி
நீங்கள் வெளியில் பணம் கொடுக்காதீங்க. முக்கியமாக முதலீடு போட வேணாம். இந்த அஷ்டம சனி காலகட்டங்களில் பெருசாக பிஸ்னஸில் நீங்கள் முதலீடு போட வேணாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அஷ்டம சனி முடிந்த பிறகு கண்டிப்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். உடல் நலத்தில் கவனம் எடுக்கணும். உடல் நலம், மனநலம் ரெண்டையும் நல்லா பார்த்துக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஏதோ சனி ரொம்ப கஷ்டப்படுத்துது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னா, உங்களால் முடியும்னா அறந்தாங்கி பக்கத்தில் எட்டியத்தளி அப்படின்ற ஊரில் அகஸ்தீஸ்வரர் கோவில் இருக்குது. அங்கே ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வாங்க. பொதுவாக சனி பகவானுக்கு இடது பக்கத்தில் ராகு, வலது பக்கத்தில் கேது இருக்கும். நீங்கள் நவகிரக அமைப்பில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். நவகிரக அமைப்பை ஏற்படுத்தினவர் யார் தெரியுமா? இங்கே சூரியன் இருக்கணும், இங்கே சனி இருக்கணும், இங்கே கேது இருக்கணும், இங்கே சந்திரன் இருக்கணும், இங்கே செவ்வாய் இருக்கணும், இங்கே சுக்கிரன் இருக்கணும், இங்கே புதன் இருக்கணும்னு இந்த நவகிரக அமைப்பு இருக்குல்ல, எல்லா கோவிலையும் ஒரே மாதிரி தானே இருக்கும். இந்த அமைப்பை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா இடைக்காட்டு சித்தர். அவர் தான் இந்த நவகிரக அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். வழக்கமாக சனி பகவானுக்கு இடது பக்கம் ராகுவும் வலது பக்கம் கேதுவும் இருக்கும். ஆனால் அறந்தாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய எட்டியத்தளி அகஸ்தீஸ்வரர் கோவிலில் சனி பகவானுக்கு இடது பக்கம் கேதுவும் வலது பக்கம் ராகுவும் இருக்கும். ராகுவின் பார்வையில் சனி இருப்பதாக ஒரு கணக்கு அந்த கோவிலில் சொல்லப்படுது. இது சனிக்காகவும் ராகுவுக்காகவும் பரிகார தலமாக விளங்கக்கூடிய கோவில். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக அஷ்டம சனிக்காகவே இருக்கக்கூடிய கோவில். முடிந்தவர்கள் சிம்மராசி நேயர்கள் சனி பெயர்ச்சிக்கு பிறகு ஒரு முறை போயிட்டு வாங்க. வெளியூரில் இருப்பவர்கள், வெளிநாட்டில் இருப்பவர்கள், வெளி மாநிலத்தில் இருப்பவர்கள், நாங்களும் சிம்மராசி தாமா, அஷ்டம சனி ரொம்ப கஷ்டப்படுத்துதே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னா உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு யோகி யாருன்னு பாருங்கள். ஜாதகத்திலே எழுதியிருப்பாங்க யோகி அவயோகிலாம். உங்களுக்கு யோகி யாருன்னு பாருங்க. அதற்குரிய தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு பாக்கியாதிபதி யாருன்னு பார்த்து அந்த கிரகத்திற்கு உரிய தெய்வத்தை வழிபாடு செய்கிற போது நமக்கு யாரு யோகியோ அந்த யோகிக்கு உரிய தெய்வம், நமக்கு யாரு பாக்கியாதிபதியோ அந்த பாக்கியாதிபதிக்கு உரிய தெய்வம், அந்த தெய்வங்களை நாம் வழிபாடு செய்கிற போது அஷ்டம சனி காலகட்டத்தில் யார் நம்மளை விட்டு போனாலும் நமக்கு யோகியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய கிரகங்களின் தெய்வங்கள் நிச்சயமாக நம்மை காக்கும். சிம்மராசினியர்கள் மனசுல வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லா ராசிக்காரர்களுமே முடிஞ்ச வரைக்கும் தினமும் கோளறு பதிகம் படிக்கணும். சிம்மராசினியர்களும் கோளறு பதிகம் படியுங்கள். அஷ்டம சனியை நினைச்சு பயப்பட வேணாம். நாம நல்லவங்களா இருந்தா சனி பகவான் பெரிதும் கஷ்டப்படுத்த மாட்டார். சனிக்கான மிகப்பெரிய பரிகாரமே நாம நல்லவர்களாக இருப்பதுதான். இந்த அஷ்டம சனி காலகட்டங்கள்ல வரக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள் தான். இதை நீங்க பொறுத்துக்கோங்க. அஷ்டம சனிக்கு பிறகு ஒரு பெரிய வளர்ச்சி, நல்ல காலகட்டம்லாம் உங்களுக்கு உண்டு. சிம்மராசி நேயர்கள் இந்த பரிகாரங்களை எல்லாம் பண்ணுங்க. மீண்டும் இதே போல ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.